ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். மினிமம் மெட்டீரியல்லேருந்து 82வது கொஸ்டின், அதாவது மேட்ரிக்ஸ் அணிகள்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இது எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 3.65 அந்த கொஸ்டின். இது எக்ஸாம்பிளு நல்லா பாருங்கள். கொஸ்டின் வந்து ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏபிசிடி from the following matrix equation. அதாவது கொடுக்கப்பட்ட அணியினுடைய சமன்பாட்டிலிருந்து நம்ம ஏபிசிடி ஆகியவற்றின் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். இப்போ சமன்பாடு என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸு. இதுவும் 2x2 இன்ட்டு 2 பெருக்கல் 2, அதாவது 2 நிறை 2 நிரல், ஒரு நிறை ரெண்டாவது நிறை, ஒரு நிரல் ரெண்டாவது நிரல், அதாவது ஒரு ரோ ரெண்டாவது ரோ, இது ஒரு காலம் ரெண்டாவது காலம். ஓகே, அப்போ 2 பெருக்கல் 2 மேட்ரிக்ஸு. இதுவும் 2 பெருக்கல் 2, இதுவும் 2 பெருக்கல் 2. இப்போ எல்லா மேட்ரிக்ஸும் ஈக்குவலான நிறைகளையும் நிரல்களையும் கொண்டது. ஆகவே நம்ம இதை கூட்டலாம், கழிக்கலாம், அப்புறம் சமன்படுத்தவும் செய்யலாம். சரியா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல்ல பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்ம இது 2 மேட்ரிக்ஸையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடை முதல்ல நம்ம எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா என்னது? இடது பக்கம். சமக்குறி இது, அதுக்கு இடது பக்கம் இது. இது ரெண்டுத்தையும் நம்ம முதல்ல ஆட் பண்ணணும், கூட்டணும். எப்படின்னு கூட்டணும் தெரியும். ஒவ்வொரு உறுப்பையும் கூட்டணும். டியோட 3 கூட்டணும். இதோ கூட்டி வச்சுருக்கேன் பாரு. அப்புறம் 8ஓட ஏவை கூட்டணும். நம்ம கூட்ட முடியாது, ஆனால் இது மாதிரி ப்ளஸ் குறி போட்டு நம்ம எழுதிக்கலாம். ஒரு 2 நம்பரை தான் கூட்ட முடியுமே தவிர ஒரு எழுத்தையும் ஒரு எண்ணையும் நம்ம கூட்ட முடியாது. கூட்டல் குறியோட நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது 3b - 2. இங்கே பாரு ப்ளஸ்ஸு, அதனால் ப்ளஸ்ஸும் மைனஸும் -2. 3b - 2. அடுத்தது a திருப்பியும் -4. இதுதான் முதல் சமன்பாடு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எழுதியிருக்கிறேன்னா பார்த்து எழுதிக்கணும். அடுத்த ஸ்டெப்பு இதுதான். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதிட்டு எழுதணும், அல்லது வலது பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் எழுதிக்கலாம். 2 + 0. ஓகேவா? அடுத்தது இங்கே என்ன இருக்குது? 2a + 1. 2a + 1. அடுத்தது b ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் b - 5. அடுத்தது 4c + 0. 4c + 0 அப்படியே எழுதியாச்சு. இப்போ இது 2வது சமன்பாடு. இந்த 2 சமன்பாடையும் சமன்படுத்தணும். ஈக்குவேஷன் 1, ஏன்னா இங்கே சமக்குறி போட்டுருக்குது. ரெண்டுத்தையும் சமன்படுத்தணும். நம்ம ரெண்டுத்தையும் சமன்படுத்தும் போது d + 3 வந்து என்னது? 2 + 0. 2 + 0னா 2 தான். ஸோ d + 3 = 2, which implies d = 2 - 3. இந்த +3 வந்து அந்த சைடு போச்சுன்னா நம்மளுக்கு -3 ஆகிடும். அப்போ டினுடைய மதிப்பு -1. -3லேருந்து 2 போச்சுன்னா -1. அடுத்தது 8 + a. 8 + a எங்கே இருக்குது? அது எதுக்கு சமமாமா? 2a + 1க்கு சமம். 2a + 1க்கு சமம். அப்போ இது சமன்படுத்தியிருப்போது ஏலாம் ஒட்டுக்கா எழுதணும், நம்பர்லாம் அந்த சைடு கொண்டு போயிடணும். அப்போ 2a, இந்த a அந்த சைடு போச்சுன்னா -aவாக மாறிடும். ஓகேவா? 2a - a எல்லாத்தையுமே நம்ம இந்த அந்த சைடு கொண்டு போயிடலாம். இங்கே பார் 8a, 8 + aவை நம்ம என்ன பண்ணிட்டோம்? வலது பக்கம் கொண்டு போயிட்டோம். கொண்டு போகும்போது +a - aவாகவும் +8 - 8ஆகவும் மாறும். அப்போ 2aலேருந்து ஒரு a போச்சுன்னா ஒரு a, -8லேருந்து 1 போச்சுன்னா -a, -7. ஓகே, -7. a = என்னது? 7. ஏனுடைய மதிப்பு 7. மாதிரி கட்டம் போட்டு நம்ம காமிக்கணும். அடுத்தது பார்க்கலாம். 3b - 2. 3b - 2 = b - 5. ஓகே, b எல்லாம் ஒரு சைடாக கொண்டு வா. 3b இந்த மைனஸ் இந்த சைடு வந்ததுன்னா -b ஆகிடும். அப்புறம் இந்த -2 அந்த சைடு
கொண்டு போனால் +2 மாறிடும். ஓகே, அப்போ 3bலேருந்து நம்ம ஒரு b போச்சுன்னா 2b, அப்புறம் -2லேருந்து 5 போச்சுன்னா +3 வரும். இப்போ b -3, இந்த 3 வந்து அந்த சைடு போச்சுன்னா -3/2. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது a - 4 = 4c. ஏனுடைய மதிப்பு என்னது? 7. 7 - 4 3. 3 = 4c. அப்போ 7லேருந்து 4 போச்சுன்னா 3 வரும். அப்போ c = 3/4. c = 3/4. இதுதான். இது வந்து 5 மார்க் கொஸ்டினாக இருக்கலாம், அல்லது 2 மார்க்கும் வரலாம். மோஸ்ட்லி 5 மார்க் கொஸ்டின் வரலாம். நல்லா படிக்கணுங்கன்னு புரிஞ்சு படிங்க. சொல்லி கொடுத்தது புரியலன்னா நீங்கள் கேட்கலாம், எந்த இடத்துல புரியலன்ட்டு. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.66. அதாவது மேட்ரிக்ஸ் A, மேட்ரிக்ஸ் B, மேட்ரிக்ஸ் C கொடுத்துட்டாங்க. உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 3A + 2B - C கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஏயை எதை பண்ணணும்? 3ஆல் பெருக்கணும். ஏன்ற மேட்ரிக்ஸை என்ன பண்ணணும்? 3ஆல் பெருக்கணும். அப்போ 3 × இந்த இடத்துல மேட்ரிக்ஸு ஏயை எழுதிக்கிங்க. 1 8 3, அடுத்தது 3 5 0 8 7 6 ப்ளஸ் 2 மேட்ரிக்ஸ் போட்டு இந்த 2 போட்டுட்டு B என்னது? பின்னுடைய மேட்ரிக்ஸ் என்ன? 8 -6 -4 2 11 -3 0 1 5. இதை எழுதிக்கணும், க்ளோஸ் பண்ணிக்கணும் மேட்ரிக்ஸை. ஓகே, அடுத்தது -C மேட்ரிக்ஸ் என்ன பார்த்து எழுதிக்கோ. 5 3 0, அடுத்தது -1, நேராக கரெக்டாக எழுதணும். -1, அப்புறம் -7, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1 4 1 4 3 1 1 4 3. ஓகே, மேட்ரிக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ முதல் ஏவை வந்து நம்ம என்ன பண்ணணும்? 3ஆல் பெருக்கணும். ஒரு உறுப்பையும் 3ஆல் பெருக்கி போடணும். இப்போ என்ன வரும்? 1 3 3, அடுத்தது 3 24, அடுத்தது 3 9, அடுத்தது 3 9, அடுத்தது 3 15, 3 0 பெருக்குனா 0 தான் வரும். 3 8 பெருக்குனா 24, அடுத்தது 3 21, அடுத்தது 6 3 18. 3வது வாய்ப்பாடு தெரிஞ்சால் நம்ம போட்டுடலாம். மேட்ரிக்ஸு கரெக்டாக இதுமாரி ஃபுல்லுக்கும் க்ளோஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இது 2வது வாய்ப்பாடு தான் உனக்கு தெரியணும். 8 2 16, 6 2 12, மைனஸ் இருக்கிறதுனால -12ன்னு போடணும். -4 4 2 -8, அடுத்தது 2 2 4, 11 2 22, 3 2 6, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போடணும். 0 2 பெருக்கல் 0 0, 1 2 I 2 10. ஓகே, மேட்ரிக்ஸை கவனமாக க்ளோஸ் பண்ணிக்கணும். மைனஸ் சைன் கரெக்டாக போடணும். இதை அப்படியே பார்த்து எழுதிக்கணும். 5 3 0 கரெக்டாக பார்த்து எழுதணும், தப்பாக எழுதக்கூடாது. -1 -7 2 1 4 3 கரெக்டாக எழுதலைன்னா தப்பாகிடும். இப்போ இது 2 மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். சரியா? முதல்ல 2த்தையும் ஆட் பண்ணணும். 3ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணால் 19 கிடைக்கும். அடுத்து 24 -12ன்னு இருக்குது. அப்போ 24லேருந்து 12 கழிக்கணும். அப்போ 12, 24 தான் ப்ளஸ்ஸு, அதனால் +12 வரும். இப்போ 9லேருந்து 8 போச்சுன்னா ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் இருக்குது. சரியா?
ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது இங்கே. அதனால் 9ஐயும் 8ஐயும் கழிக்கணும். இங்கே இருக்கிற 8ஐயும் என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்போது 1 வரும். அடுத்தது இங்கே 9 இருக்குது. 9ஐயும் 4ஐயும் கூட்டினா 13. அடுத்தது 15ஐயும் 22ஐயும் கூட்டினா 27 வரும். அடுத்தது 0வையும் -1ஐயும் 0வையும் நம்மளுக்கு என்ன 3 இங்கே வருது. 0வும் அங்கே என்ன இருக்குது, 0வும் 2 பெருக்குனா 2 6 வருது. 6 அது. அப்போ 0வையும் -6ஐயும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, -6 கிடைக்குது. அடுத்தது 24ஐயும் 0வையும் கூட்டினா 24 தான் கிடைக்கும். அடுத்து 21ஐயும் 2ஐயும் கூட்டும்போது 23. அடுத்து 18ஐயும் 10ஐயும் கூட்டும்போது 28. இப்படி தான் அப்படியே கூட்டி போடணும். அப்புறம் அதிலிருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணணும். திருப்பியும் இதை பார்த்து அப்படியே எழுதுங்க. 5 3 0 -1 -7 2 1 4 3. ஓகே. இப்போ இது ரெண்டுத்தையும் கழிக்கணும். கழிக்கும்போது கழித்தல் குறி தான் நடுவில் இருக்குது. அதனால் இதெல்லாம் ப்ளஸ்ஸு தான். ப்ளஸ் 19லேருந்து 5 கழிக்கும்போது என்ன கிடைக்குது உங்களுக்கு, 14. 12லேருந்து 3 கழிச்சனா 9. 1லேருந்து 0 கழிச்சனா 1 தான் வரும். 13லேருந்து இங்கே முன்னாடியே மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ். அப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இது ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸும் ப்ளஸ்ஸு. அப்போ 13ஐயும் 1ஐயும் நம்ம கூட்டணும். கூட்டினா 14 வரும். அடுத்து 27. திருப்பியும் இதுவும் அப்படி தான். மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 27ஐயும் 7ஐயும் கூட்டணும். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 34. -6 இங்கே 2 இருக்குது. -6ஓட 2 நம்ம மைனஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே மைனஸ் சைன் இருக்குது, இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போ -6 -2னா -8 ஆன்சர். 24 இங்கே 1 இருக்குது. 1 இந்த இடத்துல 1 இருக்குது. 24லேருந்து 1 போச்சுன்னா 23 வரும். அடுத்தது 23 -4. இப்போ 23 -4னா 23லேருந்து 4 கழிஞ்சதுன்னா என்ன வரும், 19 வரும். +19. 28லேருந்து 3 போச்சுன்னா மைனஸ். எல்லாமே இதெல்லாம் ப்ளஸில் இருக்குது. அதனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம கழிக்கணும். இப்போ 25 வரும். இதுதான் ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. அடுத்த கணக்கு நம்ம பார்க்கலாம். இது 5 மார்க் கணக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 மார்க் கணக்கு இது. அப்புறம் அதே எடுத்துக்காட்டு கணக்குலேயே இன்னொரு சப்டிவிஷன் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இன்னொரு கணக்கு, 2வது கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு என்னென்னா, கணக்கு கொஸ்டின் எழுதிக்கலாம். நம்ம எப்பயுமே மார்ஜின் போட்டு எழுதணும். நான் இன்னும் மார்ஜின் போடல. நான் எழுதுகிற மாதிரியே நீங்கள் எழுதுனீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம்லேயும் எழுதினீங்கன்னா, தெளிவான ஒரு எழுதி பழகிட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு தெளிவாக எழுதுறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இதே மாதிரியே நீங்களும் எழுதி பழகணும். 2வது கணக்கு எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டனா நம்ம மேக்ஸில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணவே முடியாது. மற்ற சப்ஜெக்ட்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், படித்து மனப்பாடம் பண்ணி நம்ம எழுதிடலாம். சரியா கண்ணே? ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதி போட்டு பார்த்து தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். அடுத்தது 2வது கணக்கு அரை ஏ அதாவது 1/2a -3/2b. அப்போ ஏவை 2ஆல் வகுக்கணும், பியை 3/2ஆல் பெருக்கணும், வந்த விடையை கழிக்கணும். சரியா? இப்போ ஏ என்னது, 1 8 3 3 5 0 8 7 6 ஏ எழுதிக்கணும். -3/2. பி என்னது, 8 -6 -4 அப்புறம் 2 11 -3 0 1 5.
இவ்வளோதான். இப்போ இதை என்ன பண்ணணும், ஏவை என்ன பண்ணணும், 2ஆல் வகுக்கணும். இப்போ ஒவ்வொரு உறுப்பையும் 2ஆல் வகுக்கணும். அப்போ 1/2 8 2ஆல் வகுத்துனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 2 8. அடுத்தது 3 2ஆல் வகுத்துனா 3/2 தான் நம்ம எழுதணும். அடுத்தது 3 2ஆல் வகுத்துனா திருப்பி 3/2 சரியா. அப்புறம் 5 2ஆல் வகுத்துனா வகுக்க முடியாது, அதனால் 5/2னே போட்டுக்கணும். 0/2னா 0 தான் வரும். அடுத்தது 8 திருப்பி 2ஆல் வகுத்துனா 4 கிடைக்கும் நம்மளுக்கு, 4. அடுத்தது 7 2ஆல் வகுத்துனா 7/2. அடுத்து 6 2ஆல் வகுத்துனா 3 கிடைக்கும். நல்லா தெளிவாக போட்டுக்கோ இது மாதிரி. அடுத்தது மைனஸ், நல்லா பெரிய ப்ராக்கெட்டாக போட்டுக்குங்க. அடுத்தது 3/2 3/2 மைனஸ் நினப்ப போடணும், மைனஸ் போட்டு 8 2ஆல் வகுத்து 3ஆல் பெருக்கணும். 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 4 கிடைக்குது. 4 3 12, 4 3 12 12 போட்டுக்கணும் இங்கே. அடுத்தது இங்கே என்ன பண்ணோம், -6 2ஆல், இந்த -6ன்னு இருக்குது இங்கே சரியா. அதை 2ஆல் வகுத்துனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, -3 கிடைக்குது. -3 3ஆல் பெருக்கணும். 3ஆல் மட்டும்தான் பெருக்கிறோம், நம்ம வந்து மைனஸ் சைனாலலாம் பண்ணலை, வெறும் நம்பரை மட்டும்தான் உள்ளே கொண்டு போய் பண்ணுறோம், பெருக்கிறோம். 3ஆல் வகுத்துட்டு 2ஆல் வகுத்தனா 3 2 6, அப்புறம் 3ஆல் பெருக்கணும், அப்போ -9 வரும். அடுத்தது 2ஆல் டிவைட் பண்ணால் 2 வரும். 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6, -6. நல்லா கவனமாக புரிஞ்சுக்குங்க. அப்புறம் இங்கே 2ஆல் வகுத்தனா 1 வரும். 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா 3. இப்போ 11 நம்ம வந்து டிவைட் பண்ண முடியாது 2ஆல், அதனால் நம்ம 3 11 33/2 அப்படியே எழுதிக்கணும். அப்புறம் இங்கேயும் அதே மாதிரி தான், 3 3 9 -9/2. அடுத்தது 0ஆல் பெருக்குனா 0 தான் வரும் நம்மளுக்கு. அடுத்தது 1ஆல் பெருக்கும்போது 3/2 தான் வரும். அப்புறம் 5ஐயும் அது மாதிரி தான், 2ஆல் வகுக்க முடியாது, அதனால் 3 5 15/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். இப்போ இந்த 2 இதையும் நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து நல்லா தெளிவாக போட்டுக்கலாம். ½ -12 ஒவ்வொரு உறுப்பையும் இது மாதிரி எழுதிக்கலாம். 4 -9 அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் 3/2. இப்போ மைனஸும் என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடும். அதே மாதிரி 3/2 மைனஸை இப்போ தான் நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். 3/2 மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் 6. அடுத்தது 3/2 இங்கே இருக்குது. 3/2வையும் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே -3 இருக்குது, இங்கே மைனஸு, இங்கே 3 தான் இருக்குது, -3 எழுதிக்கணும். அப்புறம் 5/2 எழுதிக்கிங்க. 5/2 இங்கே மைனஸ், இங்கே 3, 33/2. அடுத்தது 0வும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 9/2ன்னு எழுதணும். அடுத்தது இங்கே 4 இருக்குது, 4 இங்கே 0 -0 எழுதிக்கணும். அடுத்தது இங்கே என்ன இருக்குது, 7/2 7/2 இங்கே -3/2. இங்கே 3 -15/2. ஓகே, மேட்ரிக்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம செப்பரேட் பண்ணி ஆன்சர் எழுதலாம். இப்போ என்ன பண்ணலாம், ½ -12னால் நம்ம என்ன பண்ணணும், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 12ஆல் பெருக்கும்போது 24 1ல் 24 போச்சுன்னா, அதாவது 1ல் 24 போக முடியாது, 24 தான் 1 போகும். இப்போ மீதி நம்மளுக்கு -23 இருக்குது. -23/2 எழுதிக்கணும் சரியா. அடுத்த கணக்கு, அடுத்தது 4ஐயும் 9ஐயும் கூட்டினா 13, தூரமாக எழுதிக்கணும். இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை தான், 2ஐயும் 6ஐயும் பெருக்கும்போது 12, 12ஐயும் 3ஐயும் கூட்டினா 15 வருது. இப்போ 15/2. ஓகே, அடுத்தது இங்கே 3/2, இதையும் கிராஸ் மல்டிப்ளை, குறுக்கு பெருக்கல். இதையும் 2ஐயும் 3ஐயும் பெருக்குன்னா 6, -6லேருந்து 3 போச்சுன்னா -3 வரும், -3/2. இங்கே 2 எல்சிஎம்மாக இருக்குது, அதனால் 33லேருந்து 5, இங்கே பாரு
ரெண்டுமே நம்மளுக்கு எல்சிஎம் வந்து 2 தான் வருது. அதனால் குறுக்கு பெருக்கல்லாம் வேண்டாம். 2 எல்சிஎம்மாக எடுத்துக்கிட்டு 33லேருந்து 5 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 28 மைனஸ் 28 கிடைக்கும். சரியா? மைனஸ் 28. அடுத்தது மைனஸ் 28. அடுத்தது 0வோட 9/2 கூட்டும்போது 9/2 தான் வரும். 0வோட 9/2 கூட்டும்போது 9/2 தான் வரும். அது மாதிரி 4ஓட மைனஸ் பண்ணும்போது 0வை 4 தான் கிடைக்கும். இங்கேயும் அது மாதிரி தான். எல்சிஎம் வந்து 2, 7ல் 3 போச்சுன்னா 4. இங்கே குறுக்கு பெருக்கல், ஏன்னா 3/1ன்னு எழுதிக்கணும் நம்ம. இங்கே 3/1. இப்போ 6ல் 15 போச்சுன்னா 15ல் தான் 6 போகும். மைனஸ் 15ல் 6 போச்சுன்னா 9 வரும். -9. ஸோ -9/2. இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது இவ்வளோ தான் ஆன்சர். இதை தெளிவாக நல்லா 2 5 மார்க் கொஸ்டின், இதுவும் 5 மார்க் கொஸ்டின் தான். 3 கணக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இன்றைக்கே இதை போட்டு பாருங்கள். நன்றி ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், 9th ஸ்டூடெண்ட்ஸ் இப்போயே இந்த மே மாதம் லீவ்லேயே இந்த கணக்கெல்லாம் நான் சொல்லித்தர்ற கணக்கெல்லாம் போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் ரிவோப்பன்ஸ் அப்போ கணக்கு ஸ்கூலில் சொல்லித்தரும்போது உனக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு பரீட்சையிலேயே நல்ல மார்க் எடுப்பாய் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறேன். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.